நீங்க 96 மூவி பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு டைம்ல யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த சீன்ல எதினால ராம் பேசலன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதினால இந்த சீன்ல ராம் ரொம்ப குட்டியா பேசுறேன்னு. நான் ஆதம் ஜமால். வெல்கம் டு மை வேர்ல்ட். நீங்க முதல்ல அந்த சீன் மறுபடியும் கொஞ்சம் நல்லா பாருங்க. அந்த சீன்ல ராம ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ற அந்த எக்ஸைட்மெண்ட்ல ஜானு நிறைய பேசிட்டே இருக்கு. ஆனா ராம் எப்படின்னா, அவ கேட்கின கேள்விக்கு மட்டும் குட்டியா பதில் கொடுத்துட்டே இருக்கு. அது இல்லாம சிவர் அவராங்க பாவம். இது பார்த்து நான் ரொம்ப நாளா அது பார்த்துட்டே இருந்தேன். எதனால அவ அப்படி ஆகுறாங்கன்னு. அதுக்கப்புறம் நான் யோசிச்சு கண்டுபிடிச்ச விஷயம் சொல்றேன். ஆனா ஒண்ணு மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொன்ன விஷயம். எல்லாருக்கும் அப்படியெல்லாம் இல்ல. இருக்காது. மேபி இருக்கலாம். என்ன மாதிரி ஆளா இருந்தா அந்த மாதிரி தான் யோசிப்பேன். நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். மறுபடியும் சொல்றேன். இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல என்னோட சிந்தனையில வந்த விஷயம். நான் கண்டுபிடிச்ச அந்த விஷயம் சொல்றேன். ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் பிரேக்கப் ஆச்சுன்னு வைங்க. பையன் நீங்க என்னைய வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன ராமா வச்சுக்கோங்க. எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. எனக்கெல்லாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி பிரேக்கப் ஆயிடுச்சு. அதெல்லாம் போய் ரொம்ப நல்லாச்சு. நான் இப்போ அமைதியா ஃப்ரீயா நல்லா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ அது விடுங்க. இப்போ நீங்க என்னையே வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு வைங்க. எனக்கு பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் மறுபடியும் என்னோட அந்த லவ்வரை மீட் பண்ண போறேன். ஒரு ஏதாச்சும் ஒரு இடத்துல, ஒரு பெர்டிகுலரான ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. அப்படி மீட் பண்ணும்போது என்ன மாதிரி இருக்குன்னு ஆணுங்களுக்கு, என்ன மாதிரி இருக்குன்னு பாய்ஸுக்கு ஒரு 90% வச்சுக்கோங்க. அவருக்கு சீக்கிரம் அது அவ ஒரு புதுசா எல்லாம் நமக்கு தெரியாது. அந்த பொண்ணை ஏதோ புதுசா வர்ற பொண்ணு மாதிரியெல்லாம் கண்டிப்பா மைண்டுக்குள்ள வராது. நம்ம பார்த்து பழகின பேசின அந்த ஓல்டு நம்மளோட அந்த லவர் மாதிரி தான் மறுபடியும் நம்ம பார்ப்பாங்க. அப்போ நம்ம கிட்ட வரும்போது நம்ம கொஞ்சம் மைண்ட் ஸ்டக் ஆகிடும். பேசுறதுக்கு கொஞ்சம் தயங்கி என்ன பேசுறது அவங்கக்கிட்ட, ரொம்ப நாள் ஆச்சு, எதுதோ வந்துட்டே இருக்கும். ஆனால் பொண்ணுங்களுக்கு அது நமக்கு எல்லாருக்கும் இல்லை, கொஞ்சம் பேருக்கு. அவருக்கு எப்படின்னா சீக்கிரம் அவருக்கு அவரோட புது வாழ்க்கையை அட்டாச் ஆக முடியும். அது மேபி அது ஒரு கடவுள் அவருக்கு மட்டும் கொடுத்துரு வரன்னு கூட சொல்லணும். ஏன்னா அது ஒரு நல்ல விஷயம்தான். இப்போ லவ்வர்ஸ் கிட்ட இருந்து பிரேக்கப் ஆனா அது ரொம்ப நாள் போயிடும்ல. அந்த வலி இருந்தா கூட அவருக்கு அது எரைஸ் பண்ண முடியும். இல்லைன்னா அது மறைச்சு வைக்க முடியும். இப்போ அவருக்கு ஹஸ்பண்ட் இருக்கும், இப்போ குழந்தைகள் இருக்கும். இப்போ அவர் ஒரு புது வாழ்க்கை. ஏன்னா அவருக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுவோம்னா, இதெல்லாம் ஒரு ஓரமா வச்சு அது அது அப்படியே ஹைட் பண்ணுவாங்க. மைண்ட் இருக்கும், ஆனா அது வெளியே எடுக்க மாட்டாங்க. ஆனா ஆண்களுக்கு அப்படி இல்லை. அவருக்கு அது எப்போ அவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். மேக்சிமம் பாய்ஸ் அப்படிதான். அவர் வெளியே சொன்னாலும் இல்லைனாலும் அது மைண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் ஓடிட்டு இருக்கும் அந்த ஓல்டு லவ் எல்லாம். ஸோ இப்படி இருக்கும்போது மீட்டிங், இப்போ நம்ம ஆஃப்டர் பிரேக்கப் அப்புறம் அப்படி மீட் பண்ணும்போது அவரால் ஈஸியா நம்ம கிட்ட பேச முடியும். ஏன்னா அவர் பார்க்கும்போது ஒரு புது ஆள் மாதிரி தான் நம்மகிட்ட நம்மள தெரியறது. ஏன்னா ரொம்ப நாளா பார்க்கல, பேசல. ஸோ ஈஸியா பேசுவாங்க அவரு. ஆனா நமக்கு அவ எப்பவும் அன்னைக்கு பார்த்து பேசி பழகின ஜானு தான். அதனால ஐயோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேசுற, என்ன பேசுறது, அவ என்ன நினைப்பாங்க, அந்த மாதிரிலாம் மைண்டு வந்துடும். மேபி அதனால கூட ராம் அங்க பேசாம இருந்திருக்கலாம். எங்க மாதிரி இருந்தால் ராம் அங்க பேசாம இருந்திருக்கலாம். ஏன்னா அவனுக்குள்ள ஜானு ஓல்டு தான், புது ஜானு எல்லாம் இல்லை. ஆனா ஜானுவுக்கு இப்போ குழந்தை இருக்கு, ஹஸ்பண்ட் இருக்கு, ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்கு. அதெல்லாம் மைண்ட்ல வராது. முன்னாடி இருக்கிற ஜானு மாதிரி தெரிஞ்சு அப்படியே கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டே இருக்கும். ஆனா ஜானு ஃப்ரீயா இருக்கு. ஸோ அப்படி இருக்கணும்னு சொல்றேன். அப்படி இருந்தாதான் வாழ்க்கை நல்லா போக முடியும். அதனால கூட ஆயிருக்கலாம் இவருக்கு 2 பேருக்குள்ள இந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல அவரோட ஒரு ஆள் பேசுனதும் ஒரு ஆள் பேசாம இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். மேபி அது இந்த படத்தோட டைரக்டர் அப்படி நினைக்குமோ இல்லையோ எனக்கு தெரியல. ரைட்டர் அப்படி நினைச்சு எழுதுறதா அதுவும் எனக்கு தெரியல. நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொன்ன விஷயம் அது மட்டும்தான் இருக்கும். மேபி இப்போ நீங்க பார்க்கும்போது அது வேற மாதிரி தெரியும். இப்போ நான் பார்த்த மாதிரி எல்லாம் இல்லை, நீங்க பார்க்கும்போது வேற மாதிரி தெரியும். அது ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு மைண்ட் செட். ஸோ எப்படி இருந்தாலும் எனக்கு 96 மூவி ரொம்ப பிடிக்கும். என்னோட லைஃபுக்கும் என்னோட நிறைய சம்மந்தப்பட்டிருக்கிற ஒரு மூவி. என்னோட ஃபேவரட் லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா இருக்கிற மூவி அது 96 மூவி. அப்போ இதுதான் என்னோட மைண்ட்ல அந்த சீன் பார்க்கும்போது தோணுன விஷயம். அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன்.
இதுக்கப்புறமா இல்லைன்னா இந்த படம் முன்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு கண்டிப்பா வந்து நீங்க எங்கிட்ட சொல்லுங்க. அப்ப எனக்கு ஒரு புது கதை கிடைக்கும். கதைனா அந்த சீனை பத்தி ஒரு புது விஷயம் எனக்கு தெரியும். ஓகே, அப்போ ஒரு புது வீடியோவா மறுபடியும் சந்திப்பு வரைக்கும் பாய்.